Hi everyone. யோசித்த ராஜபக்ச வினையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். என்றாலும் யோசித்த ராஜபக்ச ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற கேள்வி பலரிடமும் காணப்படுகின்றது. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் மணி லாண்டரி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார். என்றாலும் இந்த பிரச்சினை இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சினை கிடையாது. 2013ஆம் ஆண்டிலே கல்கிசேல் காணப்பட்ட ஷிரந்தி ராஜபக்சவிற்கு சொந்தமான வீட்டை சுற்றி காணப்பட்ட காணிகளை கொள்வனவு செய்வதற்காக பெறப்பட்ட பணம் எங்கிருந்து கிடைத்தது என்ற கேள்விக்கு மத்தியிலே இந்த பிரச்சினை தொடர்பான விசாரணை நல்லாட்சி காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது யோசித்த ராஜபக்ச பிணையில் விடுதலை செய்யப்பட்டாலும் விரைவிலே அவர் சிறையில் அடைக்கப்படுவார். ராஜபக்ச குடும்பத்தின் கடவுளுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆட்டை போன்றே யோசித்த ராஜபக்ச காணப்படுகின்றார். வெட்டி ஆபீசராக காணப்படும் யோசித்த ராஜபக்சவிற்கு 50 மில்லியன் பணங்கள் 2013ஆம் ஆண்டில் எவ்வாறு கிடைத்தது? இவ்வாறான பல கேள்விகளுக்கு விடையாக இந்த வீடியோ பதிவை பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இருந்தே கூறிய மிக முக்கியமான விடயம் ராஜபக்ச குடும்பத்தின் சொத்துக்கள் தொடர்பாகவே அதிக அளவில் விமர்சித்திருந்தார். முறையற்ற முறையில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் சொத்துக்களை சேர்த்துள்ளனர். அரச சொத்துக்களை முறையற்ற முறையில் பயன்படுத்தியுள்ளமை தொடர்பாக பல ஆதாரங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அதற்கு அமையவே தற்பொழுது யோசித்த ராஜபக்ச சிஐடியினால் கைது செய்யப்பட்டு இன்று பிணையிலும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். என்றாலும் யோசித்த ராஜபக்சவிற்கு எழுந்த பிரச்சினை இன்று ஏற்பட்ட பிரச்சினை கிடையாது. 2013ஆம் ஆண்டிலே யோசித்த ராஜபக்சவின் தாயான ஷிரந்தி ராஜபக்சவிற்கு சொந்தமான கல்கிசேல் காணப்படும் வீடு, அதே போன்று அந்த வீட்டை சூழ உள்ள பல காணிகள் யோசித்த ராஜபக்சவின் பேரிலே கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்த காணி கொள்வனவு செய்வதற்காக இந்த வீட்டை சூழ உள்ள காணி கட்டடம் என்பன கொள்வனவு செய்வதற்காக யோசித்த ராஜபக்சவிற்கு எவ்வாறு பணம் கிடைத்தது என்ற கேள்வியே இந்த பிரச்சனையின் அடித்தளமாக காணப்படுகின்றது. மணி லாண்டரி என்று கூறப்படும் கருப்பு பணங்களை வெள்ளையாக்கும் செயல்பாடாக யோசித்த ராஜபக்சவினால் இந்த செயற்பாடு ஏற்படுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு அப்போதிருந்தே முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் ராஜபக்ச குடும்பத்தின் மிக பெரும் வெட்டி ஆபீசராக யோசித்த ராஜபக்ச காணப்படுகின்றார். யோசித்த ராஜபக்சவின் வாழ்க்கையிலே எந்த தொழிலும் செய்யாதவராக தொடர்ச்சியாக ராஜபக்ச குடும்பத்தின் சொத்துக்களை, அதாவது அரசின் சொத்துக்களை ராஜபக்ச குடும்பத்தின் சொத்துக்களாக பயன்படுத்துவதில் யோசித்த ராஜபக்ச வல்லவராகவே காணப்பட்டார். இவர்களுக்கான தொழிலோ, இவர்களுக்கான நிறுவனங்களோ, இவர்களின் வியாபார நிலையங்களோ இவர்களுக்கு தேவைப்படவில்லை. அரசு சொத்துக்கள் அனைத்தும் இவர்களின் சொந்த சொத்துக்களாக பயன்படுத்தப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ கேள்வி கேட்கவோ யாரும் இல்லாத நிலையே ராஜபக்ச குடும்பத்திற்கு காணப்பட்டது. இறுதியாக கோட்டாபே ராஜபக்ச காலத்திலும் கூறப்பட்ட விடயம், இன்னும் 20 வருடங்களுக்கு ராஜபக்ச குடும்பத்தை அசைக்க முடியாது, ராஜபக்ச குடும்பமே இலங்கையில் ஆட்சி செய்யும் என பலராலும் கூறப்பட்டது. என்றாலும் 2.5 வருடங்களில் அவர்களின் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருந்தனர். இவ்வாறான நிலையிலே தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் இந்த ராஜபக்சக்களின் ஊழல் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணை நடாத்தப்படுகின்றது. இந்த ஊழல்களிலே யோசித்த ராஜபக்ச இறுதியில் சிக்குவாராக இருந்தார் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். என்றாலும் இந்த கல்கிசேல் அமைந்துள்ள ஷிரந்தி ராஜபக்சவின் சொந்த வீடான, அதனை சூழ காணப்பட்ட காணிகளை கொள்வனவு செய்த பணம் எங்கிருந்து வந்தது என 2015ஆம் ஆண்டின் பின்னர் சிஐடியினால், ஷானி அபேசேகரவின் குழுவினால் கேள்வி எழுப்பப்பட்டது. விசாரணைகள் நடாத்தப்பட்டது. அந்த விசாரணையில் ராஜபக்ச குடும்பம் வழங்கிய பதில் மிக பெரும் நகைச்சுவைக்குரிய பதிலாகவே காணப்பட்டது. திரைப்படங்களை மிஞ்சிய நகைச்சுவையாகவே காணப்பட்டது. அவர்கள் கூறிய பதில், ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த டேசி ஆட்சி என்பவரே இந்த பணத்தினை வழங்கியதாக கூறியிருந்தனர். இது தொடர்பாக டேசி ஆட்சியிடம் விசாரித்த பொழுது அவர் கூறிய பதில், தனக்கு இனம் தெரியாத ஒரு நபர் தான் வீட்டிலே இருக்கும் பொழுது இரத்தின கற்கள் நிறைந்த பொதி ஒன்றை பரிசாக வழங்கிவிட்டு சென்றார் என கூறியிருந்தார். மிக பெரும் வேடிக்கையான கதையாகவே காணப்பட்டது. என்றாலும் அதன் பின்னர் சிஐடியினர்
தொடர்ச்சியாக விசாரணைகளை நடத்தி இருந்தன. என்றாலும் இந்த விசாரணைகள் நிறைவடையாத நிலையில் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி ஏற்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் இந்த விசாரணைகள் அனைத்தும் தூக்கி எறியப்பட்டு குப்பையிலே வீசப்படுகின்றது. எனவே இவர்களுக்கு எதிராக இருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் குப்பையிலே போடப்படுகின்றது. என்றாலும் இவர்களுக்கு எதிராக இருந்த அனைத்து ஆதாரங்களும் குப்பைகளிலே வீசப்பட்டதில் மிக முக்கியமானதாக வசீம் தாஜுதீன் போன்றவர்களின் கொலை சம்பவங்கள் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்படுகின்றது. இதன் காரணத்தினாலே தமக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என்ற நம்பிக்கையில் ராஜபக்ச குடும்பம் தொடர்ச்சியாக ஊளையிடுகின்றது. என்றாலும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சினை, அரச சொத்துக்களை வீண்விரைவாக பயன்படுத்தியமை, அரச சொத்துக்களுக்கு மோசடி செய்தமை, சொத்துக்களை பதுக்கியமை, கருப்பு பணங்களை வெள்ளையாக்கியமை தொடர்பான பல பொருளாதார சிக்கல் நிறைந்த முறைப்பாடுகளுக்கு தற்பொழுதும் ஆதாரங்கள் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான பிரச்சினையில் ஒன்றாகவே இந்த கல்கிசையில் காணப்படும் வீட்டை சூழ உள்ள காணிகளின் கொள்வனவும் காணப்படுகின்றது. எனவே இந்த விசாரணையின் இறுதி கட்டம் தற்பொழுது எட்டியுள்ள நிலையில் விரைவில் யோசித்த ராஜபக்சவிற்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் யோசித்த ராஜபக்ச சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். யோசித்த ராஜபக்ச குடும்பத்திலே கடவுளுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை போன்றே. அதற்கான மிக முக்கியமான காரணம், அதிகளவான சொத்துக்கள் இவருடைய பேரிலே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. திரைப்படங்களிலே குறிப்பிடுவதை போன்று பினாமியாக இவரை பயன்படுத்தப்பட்டுள்ளார். இது மாத்திரம் கிடையாது, இது ராஜபக்ச குடும்பத்தில், அதிலும் யோசித்த ராஜபக்சவிற்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சினை. இதே போன்று பல குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு காணப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக CSN உருவாக்கப்பட்டவை. CSN உருவாக்குவதற்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது? கதிர்காமத்திலே யோசித்த ராஜபக்சவின் பெயரிலே கொள்வனவு செய்யப்பட்ட பல ஏக்கர் காணிகளுக்கான நிதி எங்கிருந்து கிடைத்தது? அதே போன்று உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணம் தொடர்பான விசாரணை, வசீம் தாஜுதீன் ஊடகவியலாளர்கள் என கொலை சம்பவங்கள் தொடர்பான விசாரணை, அதே போன்று நாட்டின் சொத்துக்களை வீண் விரயமாக பயன்படுத்தியமை, அரச சொத்துக்களை சொந்த சொத்துக்களாக பயன்படுத்தியமை என பல குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச குடும்பத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. எனவே இவை அனைத்தும் ஒழுங்கான முறையில் விசாரிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுமாக இருந்தால் ராஜபக்ச குடும்பமே கூண்டுடன் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.